தேசிய மருத்துவ பொது நுழைவுத் தேர்வுக்கான அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், சொல்லுங்க, மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான அவசர சட்டத்தில் என்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு? ராஷ்டிரபதி பவன், அதாவது ஜனாதிபதி மாளிகை டெல்லியில இன்னைக்கு பரபரப்பாக இருந்தது. சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகள் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி ஏதாவது கேள்வி கேட்டா நாம பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஜனாதிபதி இன்னைக்கு சைனா பயணிக்கிறார், அதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி கையெழுத்திட்டார். இப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகில இந்திய அளவில் மருத்துவ நுழைவுத் தேர்வு பொருந்தும், மருத்துவ சீட்டு வேணும் அப்படின்னா நுழைவுத் தேர்வை எதிர்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஆனால் சில மாநில அரசுகள் என்ன சொன்னாங்க, இல்ல இந்த வருஷமே நுழைவுத் தேர்வை அமல்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது, அடுத்த வருஷம் என்ன நுழைவுத் தேர்வு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, காலகாலமாக 12ஆம் வகுப்பில் என்ன மதிப்பெண் எடுக்கிறார்களோ அதை வைத்தே கவுன்சிலிங் முறைப்படி மருத்துவ சீட் ஒதுக்கி தரப்படும். திடீரென்று நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லி வந்தா மாணவர்கள் எப்படி தங்களை தயார் செய்து கொள்வார்கள்? அது மட்டும் இல்ல, ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற மாணவர்கள் சிபிஎஸ்இல படிக்கிற மாணவர்களோட அகில இந்திய அளவில் போட்டி போட வேண்டி இருக்கும். இதில் சிக்கல் உள்ளது. கிராமப்புறத்திலிருந்து வர்ற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகையால் ஒருவரிடம் தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடம் முறையிட்டார்கள். மத்திய அரசும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளோட மீட்டிங் எல்லாம் போட்டாங்க. 14 மாநிலங்கள்ல இருந்து அரசு அதிகாரிகள் வந்து இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டாங்க. மத்திய அரசு முடிவெடுத்து மத்திய அமைச்சரவை என்ன பண்ணாங்க, கடந்த சனிக்கிழமை ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. அவசர சட்டம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அகில இந்திய அளவில் பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தாலும் ஒரு சில மாநில அரசுகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிப்பதுதான் இந்த அவசர சட்டம். இந்த மாநில அரசுகளுக்கெல்லாம் அடுத்த வருடம்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர சட்டம் ஒன்று கொண்டு வந்து ஜனாதிபதியிடம் அனுப்பி வைத்தார்கள். ஜனாதிபதி இன்று காலை அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதால் அவசர சட்டம் அமலுக்கு வருகிறது. அதனால தற்பொழுதைய நிலவரத்தின்படி தமிழகத்துல முக்கியமா, அதாவது தமிழக அரசு நடத்தும் மருத்துவ கல்லூரிகள்ல +2 மார்க்கை வைத்தே கவுன்சிலிங் முறைப்படி மெடிக்கல் சீட் பெற்றுக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் புதிதாக சிக்கல் வரலாம். எப்பொழுது வரலாம் அப்படின்னா, வேற யாராவது உச்சநீதிமன்றத்தை அணுகி, இல்லை உச்சநீதிமன்ற சொன்ன தீர்ப்பை அவசர சட்டமானது ஒரு வருடம் தள்ளி வைத்திருக்கிறது, இது கூடாது, உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதிக்க வேண்டும். இதற்கு அவசர சட்டத்திற்கே உச்சநீதிமன்றம் தடை விதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றமும் அதே போல் தடை விதித்தால் புதிய குழப்பங்கள் எழலாம். ஆனால் இப்போதைய வரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசால் நடத்தப்படும் மருத்துவ கல்லூரிகள்ல மருத்துவ சீட் பெறணும் அப்படின்னா +2 மதிப்பெண்ணை வச்சு கவுன்சிலிங் அடிப்படையில் சீட் பெற்றுக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, இது எதனால? ஏன்னா கோர்ட்ல விவாதம் வரும்போதே உச்சநீதிமன்றம் எதன் அடிப்படையிலெல்லாம் வச்சு இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னா, அகில இந்திய அளவில் பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு கட்டாயம் எழுதியே ஆக வேண்டும் அப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா பல வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. அதில் ஒரு முக்கிய வாதம் என்ன அப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் பணம் வாங்கிட்டு சீட்டை விற்கிறாங்க. இப்படி இருந்தா 2 பெரிய பாதகங்கள் உண்டு. ஒன்று, சீட் பெரிய தொகைக்காக விற்கப்படுகின்றது. நிச்சயம் ஏழை மாணவர்களால் பணம் கொடுக்க முடியாது, பணக்காரர்கள் மட்டுமே பலன் அடைவார்கள். அப்படி தகுதி இல்லாமல் சீட்டு வாங்கிய மாணவன் எவ்வாறு படிப்பான்? அப்படியே படித்து முடித்தாலும் பணத்தை தான் குறிக்கோளாக கொண்டு மருத்துவத்தை ஒரு தொழிலாக, லாபம் கொழிக்கும் தொழிலாக செய்ய முனைவானே தவிர சேவை மனப்பான்மையில் இறங்க மாட்டான். இது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பல வாதங்கள் வந்தது. இதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆதலால் மத்திய அமைச்சரவை கொண்டு வந்த அவசர சட்டமானது மாநில அரசுகள் நடத்தும் கல்லூரிகளுக்கு மட்டுமே பொருந்தும். வேறு யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல, மாநில அரசுகளுக்கு மட்டுமே விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சலீம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.